Hi dears, welcome back to our channel. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. ஸோ இந்த கோர்சஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், ஸோ எந்த டேட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஸோ எந்த டேட் வந்து நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேகன்சி லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோட எந்த சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ட் நம்மளுடைய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ கோர்சஸ் கேட்டகரியில வரக்கூடிய அதர் டிப்ளமோ கோர்சஸ் இதுல வந்து சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் இந்த ஷெடியூல் தான். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், ஸோ இந்த கோர்சஸ்க்கும் ஒன்லி வந்து சர்வீஸ் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கான லிஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்றதுக்கான டேட் 24/9/25 டு till 25/9/25 வரைக்கும் லிங்க் வந்து ஓப்பனா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங், அதாவது உங்களுக்கான காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்றதுக்கான டேட் வந்து 26/9/25 டு 27/9/25 வரைக்கும் லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் 29/9/25 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அன்னையில இருந்து 7/10/25 வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஜாயினிங் டேட். ஸோ உங்களுடைய ஜெனரல் ரேங்க் 001 to 5091 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 97.25 to 39.75 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க. அண்ட் சேம் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்றதுக்கான டேட் 24/9 to 25/9 வந்து லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங் பண்றதுக்கான டேட் 26 to 27 வந்து லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் வந்து 29 வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து 29 இருக்கும். அண்ட் உங்களுக்கான காலேஜ்ல நீங்க வந்து 7/10/25 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசியை பொறுத்தளவு ஜெனரல் ரேங்க் 001 to 2345 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 97.67 to 39.83 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து டிப்ளமோ ஆப்டோமெட்ரி கோர்சஸ்க்கும் நீங்க வந்து எல்லா டேட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கெல்லாம் சேம் டேட்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ரேங்க் பொறுத்தளவு 001 to 480 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 91.43 to 40 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ்க்கான லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கு. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, பட் வந்து நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல, ஸோ அந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் நீங்க பண்ணணும். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டேன், பட் நியூவா செகண்ட் ரவுண்ட் இப்போ அட்டன் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டைரக்டா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங் வந்து 26 to 27 வரைக்கும் பண்ணலாம். இந்த கோர்சஸ்க்கான வேகன்சி லிஸ்ட் வந்து இன்னுமே ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால யாருமே கவலைப்பட வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்பவுமே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பண்ண வேணாம். அந்த டோட்டல் வேகன்சி லிஸ்ட் எவ்வளவு இருக்கு, உங்க கம்யூனிட்டி பேசிஸ் சீட் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பொறுமையா வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே சீட் கிடைக்கும். ஸோ அதனால வேகன்சி லிஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேணாம். ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து இப்பவுமே ட்ரை பண்ணுங்க. டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு நிறைய கோர்சஸ் பெஸ்டான கோர்சஸ் இருக்கு. இதுல 2 இயர் கோர்ஸும் பெஸ்டான கோர்சஸ் இருக்கு, 1 இயர் கோர்ஸும் பெஸ்டான கோர்சஸ் இருக்கு. ஒரு சில கோர்சஸ் வந்து படிச்சு முடிச்சது நீங்க 1 இயர் படிச்சாலும் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் ஒரு சில கோர்சஸ் நீங்க படிச்சு முடிச்சு வேலை தேடும்போது ஹையர் கோர்சஸ் இல்ல வேலையும் கிடைக்காது, அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே நீங்க செலக்ட் பண்ணும்போது என்ன கோர்ஸ் பெஸ்டான கோர்சஸ், எந்த கோர்சஸ் வந்து படிச்சு முடிச்சா படிச்சது வேலை கிடைக்கும். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணி கோர்சஸ் வந்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து படிச்சது வேலை கிடைக்கும். ஸோ டிப்ளமோ கோர்ஸ்ல வரக்கூடிய பெஸ்டான கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கோர்சஸ் நீங்க படிக்கணும்னா என்னெல்லாம் எலிஜிபிள் தேவை, 12th நீங்க வந்து என்ன குரூப் எடுத்துருக்கணும், ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கணும். தொடர்ந்து பேராமெடிக்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிப்ஸ் பத்தி